இப்போதைக்கு செல்வாவுக்கு இப்போ எவ்வளோ சம்பளம் 50,000 அட்டையை இப்போ இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் பாஸ் ஆகலாம், இல்லை ஒரு 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டருங்கிறதே அதிகம் தான். 30 கிலோமீட்டர் 25 30 கிலோமீட்டர் பாஸ் ஆகலாம். அப்போ ஒரு 500 600 கிலோமீட்டருங்கிறப்ப நம்ம வந்து இந்த வண்டியை ஒரு 12 மணி நேரம் 15 மணி நேரம் 16 மணி நேரம் ஓட்டுற மாதிரி. பேசிக்கான விஷயம் என்னன்னா, எவ்வளோ சம்பளம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு கஷ்டம். ரம்ஜான் நேற்று நான் சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எனக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க, சீக்கிரம் குணமாகணும், கூலிங்கு வாட்டர் பாட்டில் கூலிங் தண்ணியெல்லாம் குடிக்காதீங்க, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காதீங்க, அந்த மாதிரி நிறைய விஷ் பண்ணியிருந்தீங்க, ப்ரே பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களோட சம்பளம் எவ்வளோ, நிறையா சம்பளம் வாங்குவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நாய்ஸாக இருக்கும், சவுண்டாக இருக்கும் வெளியில் வண்டியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகே, பேசிக்காக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து சம்பளம் நான் இன்னும் வாங்கலை. ஓகேங்களா? நான் இப்போ 2 லோடு, ஒரு கேரளா ஒரு லோடு போயிட்டு வந்தோம், அப்புறமா வந்து சேலம் ஒரு லோடு போயிட்டு வந்தோம். சம்பளம் எப்படிங்கிறது பேசிக்கான விஷயத்த சொல்கிறேன். ஒன்று 3 விதத்தில் சம்பளம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து ஒவ்வொரு மாதிரி சம்பளம் கொடுப்பாங்க. 3 விதத்தில் கொடுப்பாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதம் ஆனால் 30,000 வாங்கிக்க, 40,000 வாங்கிக்க. அதாவது 30,000லாம் வராது, 40,000 வாங்கிக்க, 45,000 வாங்கிக்க, 50,000 வாங்கிக்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற லோடு பூரா ஓட்டணும். அவங்க எங்கெங்கே லோடு போட்டு விட்றாங்களோ எல்லா லோடும் ஓட்டணும். மாதம் வண்டி எங்கே போக சொல்கிறாங்களோ அந்த லோடு இறக்கிட்டு பர்ஃபெக்டாக போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். 40 ரூபா 45,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வரும், மாத சம்பளம். சாப்பாட்டு செலவு எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். எவ்வளோ சாப்பாட்டுக்கு செலவு வருதோ அது பார்த்துக்கணும். வண்டி லோடு இல்லாமல் எங்கேயாவது ஆல்ட் ஆயிடுச்சு, லோடு கிடைக்கல அப்படின்னா அதுக்கு தனியாக 500 ரூபா தருவாங்க. அந்த சம்பள காசு இல்லாமல் தனியாக வண்டி லோடு இல்லைன்னா ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க. இது ஒரு மெத்தடில் சம்பளம் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி லாரிக்கு நான் சொல்லலை, லாரிக்கு 45,000 50,000லாம் கொடுக்க மாட்டாங்க, 40,000 45,000லாம் கொடுக்க மாட்டாங்க. லாரிக்கு நான் சொல்லலை, பெரிய இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கல வண்டி, பெரிய வண்டி, அந்த மாதிரி பெரிய லாரிக்கு நான் சொல்கிறேன். 20 வீலு 16 வீலு 18 வீலு 22 வீலு அந்த மாதிரி உள்ள லாரிங்க, அந்த மாதிரி உள்ள வண்டிங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. 2வது விஷயம் எந்த மாதிரி சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னா வந்து, இப்போ இங்கேருந்து ஒரு கேரளா போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபிக்ஸடான ரேட் இருக்கும், ஃபிக்ஸடாக ஒரு ரேட் இருக்கும். கேரளாவா 5,000 ரூபா, இப்போ வந்து ஆந்திராவா 4,000 ரூபா, கர்நாடகாவா ஒரு 6,000 ரூபா. இந்த மாதிரி நான் சும்மா யதார்த்தமாக தான் சொல்கிறேன், ஃபிக்ஸடாக எனக்கு அந்தளவுக்கு கரெக்ட் பர்ஃபெக்டாக சொல்லலை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு இருக்கும். இப்போ லோக்கலில் போகிறோமா, இங்கேருந்து ஒரு இப்போ நம்ம இருக்கிற இடத்துலேருந்து வந்து ஒரு சென்னைக்கு போகிறோமா, தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னையிலேருந்து திரும்ப அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். இவ்வளோ தான் இந்த ஊருக்கு போனால் லோடு இறக்கிட்டு வந்தால் இவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சம்பளம் கொடுப்பாங்க. மாதத்தில் எந்தெந்த ஊருக்கு எட்டியாக ஓட்டிக்கிட்டே லாங்காக ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய சம்பளம் கிடைக்கும். ஒரு 4 கேரளா ஓட்டினோம் அப்படின்னோம்னா 20,000 ரூபா. அதுவே மாதத்தில் ஒரு 8 கேரளா ஓட்டினோம் அப்படின்னோம்னா 40,000 ரூபா. அந்த மாதிரி ஃபிக்ஸடான சம்பளம் இருக்கும். 3வது விதம் என்ன, எந்த மாதிரி சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னா வந்து எவ்வளோ லோடு ஏற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. டன்னுக்கு 13 காசு 12 காசு 10 காசு 50 டன் ஏற்றுனா ஒரு அந்த மாதிரி அந்த டன்னேஜுக்கு கணக்கு பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டு டிரைவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. மொத்தம் 3 விதத்தில் சம்பளம் கொடுப்பாங்க. எனக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. ஓகேங்களா? நான் இன்னும் ஓனரை பார்த்து இல்லை வண்டி அது வண்டி கணக்கு கொடுக்குறப்ப தான், கணக்கு வந்து டெய்லி கொடுக்குறதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு 10 லோடு ஓட்டுறோம் 20 லோடு ஓட்டுறோம், ஓட்டிட்டு மொத்தமாக கணக்கு கொடுத்தா நம்ம செலவு, அவங்க நமக்கு ஒவ்வொரு லோடுக்கும் எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க, நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அந்த பணத்தில், மிச்ச காசு நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத அவங்களே கணக்கு பண்ணி நமக்கு மிச்ச காசு கொடுப்பாங்க. இதுதான் பேசிக்கான சம்பள விஷயங்கள். ஓகேங்களா? பெரிய பல்கர் லாரியெல்லாம் பொறுத்த வரைக்கும் டிரைவர்களுக்கு இந்த மாதிரி சம்பளம் கொடுப்பாங்க. இன்னும் 2-3 மெத்தட் இருக்குது சம்பளம் கொடுக்கறதுக்கு. அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு செல்வாவுக்கு இப்போ எவ்வளோ சம்பளம் அப்படின்னா நல்ல சம்பளம். அதே நேரத்தில் என்னடா 45,000 50,000 அட்டையை இப்போ இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே அளவுக்கு கஷ்டமும் இருக்கும் வேலையில். இவ்வளோ சம்பளம் வாங்குறது பிரச்சனை இல்லை, அதே அளவுக்கு வேலையில் அவ்வளோ கஷ்டமும் இருக்கும். சும்மா நீங்கள் கார் எடுத்துக்கிட்டு ஒரு 500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறீங்க, நான் ஸ்டாப்பாக போகிறீங்க அப்படின்னா உடம்பு செம்ம டயர்ட் ஆகிடும். இதுவே காரை விட கொஞ்சம் பெரிய வண்டி அப்படின்லாம் அப்படி எடுத்துக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வண்டியெல்லாம் அதிகபட்சம் ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுறதே கொஞ்சம் சிரமம் தான் லோடு வண்டியில். இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் பாஸ் ஆகலாம், இல்லை ஒரு 40 கிலோமீட்டர். 40 கிலோமீட்டருங்கிறதே அதிகம் தான். 30 கிலோமீட்டர் 25 30 கிலோமீட்டர் பாஸ் ஆகலாம்.
அப்போ ஒரு 500-600 கிலோமீட்டருங்கிறப்ப நம்ம வந்து இந்த வண்டியை ஒரு 12 மணி நேரம் 15 மணி நேரம் 16 மணி நேரம் ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 500 கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்னோம்னா ரிட்டன் 500 கிலோமீட்டர் வரணும். போகிறது மட்டும் கிலோமீட்டர் கணக்கில் வராது. இதெல்லாம் போயிட்டு வந்தால் மட்டும்தான் ஒரு 4000 5000 அப்படிங்கிறது 3000 4000ங்கிறது. ஸோ பேசிக்கான விஷயம் என்னென்னா எவ்வளோ சம்பளம் கிடைக்குதோ அந்தளவுக்கு கஷ்டமும் இருக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். நேற்று நான் சொல்ல மறந்துட்டேன், எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க ரம்ஜானுக்கு. நிஷா நேற்று பிரியாணி சாப்பாடெலாம் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க, அதில் விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? ஓகே, எனக்கும் நல்லா இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக போய் காலையிலே குளிச்சுட்டு வந்துட்டு லோடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். திரும்ப எந்த ஒரு லோடு ஏற்றுறேன், லோடு இறக்கிறதுல போன லோடு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து லோடு போனேன்னா முருகன் இன்னும் கொஞ்சம் தொண்டை சரியால ஒவ்வொரு ஊர் தண்ணி குடிக்கிறதுனால வேறு ஒன்றும் கிடையாது. மாத்திரை வாங்கி போட்டிருக்கேன். போன நைட்லேயே போய் லோடு இறக்கிட்டு விடிய காலையில் கிளம்பி திரும்ப இங்கே வந்துட்டேன். அதனால் எதுவும் வீடியோலாம் எடுக்க முடியல. ரெண்டாவது தொண்டை சரியில்லை. எனக்கு எப்போ தொண்டை சரியாகுதோ அப்போ தான் வந்து நல்ல வீடியோ எடுத்து என்னால் போட முடியும். இங்கே உள்ள எல்லாம் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்டால் வண்டிக்குள்ளே உட்காந்து வீடியோ எடுக்கிறேன்னா அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் தப்பு கிடையாது. வெளியில் இங்கே காமிச்செல்லாம் வீடியோ எடுத்து போட முடியாது, இதெல்லாம் சிக்கல். வெளியில் லோடு இறக்க போகிறோம்ல, அங்கே தாராளமாக வீடியோ எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? லோடு ஏற்றுற இடத்துல எங்கே லோடு ஏற்றினாலும் எந்த ஒரு இடத்துலையும் அனுமதி கிடையாது. லோடு இறக்குற இடத்துல தாராளமாக வீடியோ எடுத்து போடலாம். அதனால வெளியில் நம்ம லோடெல்லாம் இறக்க போகிறோம், இடையில டீ சாப்பிட்றோம், அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுவோம். முடிஞ்ச வரைக்கும் நல்ல குரல்லாம் சரியாகும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் போடுவோம். நைட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு படுத்து நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம். நிம்மதியான தூக்கம்னா நல்லா ரிலாக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு தூக்கம். சாப்பாடு வந்து 2 தோசை வாங்கிட்டு வந்தேன். 2 தோசை ஒரு ஃபுல் பாயில் வாங்கிட்டு வந்து ஜம்முன்னு சாப்பிட்டு படுத்தது தான். இங்கே என்னென்னா தண்ணி மட்டும் கிடைக்காது. கடையில் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் தண்ணி. அதனால் வெளியில் வரையிலேயே பிடிச்சிட்டு வந்துடணும். இன்னும் ப்ராப்பராக நம்ம வேனில் வச்சு வேணுங்கிற கேனுக்கு வந்து வேணுங்கிற ப்ராப்பராக வந்து நம்ம வண்டியில் வந்து கேனு வாங்கி வைக்கலை. கேனு ஒன்று இருக்குது, அது பாசி பிடிச்சி போய் அழுக்காக இருக்குது. போன டிரைவர் யூஸ் பண்ணது, இதுக்கு முன்னாடி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க டிரைவர், அவங்க யூஸ் பண்ணது. அந்த கேன் நம்ம யூஸ் பண்ண வேணாம். புதுசாக நம்ம ஒரு கேன் வாங்கணும். கேனை வாங்கி ஃபுல்லாக ஒரு 20 லிட்டர் தண்ணியை வாங்கி, ஒரு கேனு 30 லிட்டர் கேன் வரும்ல, அது தண்ணியை வாங்கி 20 லிட்டரா அந்த கேனை வாங்கி ஃபுல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு லோடு போயிட்டு வர்ற வரைக்கும் நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும். சமைக்கிறதுக்கு அதுவும் முடிஞ்சால் ஏற்பாடு பண்ணலாம். அது நமக்கு அது கசகசப்பாயிரும். வண்டி ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது, அதில் எங்கே போய் சமைக்கிறது? அந்த சமைக்கிறதா இது வேணால் மேபி ஃப்யூச்சரில் வேணால் பார்க்கலாம். கேனு தண்ணி கேனை அவசியம் இப்போ வாங்கணும். இன்னொன்று மொபைல் ஹோல்டர் வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன். மொபைல் ஹோல்டர் இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னோம்னா நீங்கள் வெளியில் வீடியோ ஆன் பண்ணி விட்டோம்னா வெளியில் நீங்கள் பார்க்கலாம், எந்தெந்த ஊரெலாம் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வெளியிலலாம் பார்க்கலாம். அதுவும் ஃப்யூச்சரில் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம். எப்போதும் போல் நிஷாவோட வீடியோலாம் வரும், அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிஷாவுக்கு. ஏன்னா மேக்ஸிமம் என்னால் வீடியோ எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது. ஏன்னா அவ்வளோ டயர்ட்லேயும் இருப்பேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னா டைமும் இருக்காது. பார்ப்போம், முடிஞ்சால் என்னால் வெளியிலலாம் போகிறப்ப வீடியோலாம் எடுத்து போடுறேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா வண்டியெல்லாம் சுத்தம் பண்ணணும். வண்டியெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு டயர்லாம் செக் பண்ணிவிட்டு ரேடியேட்டருக்கு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஆயில் செக் பண்ணிவிட்டு வண்டியை ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். லோடுனாங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சக்குன்னு எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, ஒரு தெளிவான பதில் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சேலரியை பொறுத்த வரைக்கும் கம்மியாக வச்சாலும் 30 ரூபாய்க்கு கம்மியாக வராது, 30,000க்கு கம்மியாக சம்பளம் வராது. 30,000 ரூபாய்க்கு மேலே தான் சம்பளம் வரும். ஓகேங்களா? எந்த விதத்தில் சம்பளம் வாங்கினாலும் 30,000 ரூபாய்க்கு மேலே வரும். மேக்ஸிமம் 25,000 30,000 ரீச் பண்ணலாம். ஓகேங்களா? நான் தெளிவாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்டு லாரி ரிலேட்டடாக எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு வீடியோ போடுறேன். நன்றி, லவ் யூ, பாய்.